அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி வீக்கெண்ட். டெக்னியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். டெக்னியூஸ் நம்பர் 266 இன்றைக்கும் Paytm Contest இருக்குது, தவறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில்ஸ்லாம் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் ஃபேஸ்புக் உடைய லேட்டஸ்ட் அப்டேட். ஃபேஸ்புக் உடைய மெசஞ்சருக்கு வந்து ஒரு புது அப்டேட் கூடிய விரைவில் ரோல் அவுட் பண்ண போகிறாங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் லாக். பொதுவாக வந்து மெசஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வாட்ஸ்அப் மாதிரி நிறைய பேர் சேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த சேட்ஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக வந்து இவங்க பயோமெட்ரிக் லாக் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த பயோமெட்ரிக் லாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லைனா ஃபேஸ் லாக் வழியாக தான் நீங்கள் உங்களுடைய சேட் செக்ஷனை ஓப்பன் பண்ண முடியும். இதில் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் ஐஃபோன் யூசர்ஸ் தான், ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு கூடிய விரைவில் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு இந்த லாக்கை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் ஐஃபோன் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட். ஆப்பிள் ஃபைனலாக இந்தியாவில் அவங்களுடைய ஐஃபோன் 11 மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆப்பிளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான், இது சென்னையில் பேஸ் ஆகிருக்கு. இங்கே ஐஃபோன் 11 மேனுஃபேக்சரிங் இவங்க இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதையடுத்து ஐஃபோன் 11 வந்து இனிமேல் மேட் இன் இந்தியாவாக அவைலபிளாக இருக்கும். அதே சமயத்தில் இதோட விலை வந்து குறையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, கூடிய விரைவில் ஆப்பிள் அவங்களுடைய சைனீஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் இந்தியாவுக்கு மாற்ற போகிறதா நம்ம பார்த்துருந்தோம். இதையடுத்து வந்து ஐஃபோனுடைய எல்லா 11 சீரீஸும் வந்து இனிமேல் இந்தியாவிலே மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன்ஸாக நமக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்த அப்டேட், மீடியாடெக் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டையும் வந்து Q2 2021 அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. மீடியாடெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் சிப்செட்டில் வந்து ரொம்பவே பாப்புலராக ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஹுவாவியுடைய கிரண் சிப்செட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் வந்து எக்ஸினோஸ், அதாவது சாம்சங்குடைய எக்ஸினோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அப் டு டேட்டாக இல்லாததும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் குவால்காம் மட்டும்தான். அவங்கள கம்பீட் பண்ணுற வகையில் மீடியாடெக்கும் வந்து எஃபிஷியண்ட்டான பவர்ஃபுல் சிப்செட்ஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ தற்சமயம் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000+ தான். ஸோ அடுத்ததான் வந்து 2021 Q2 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 1000+ உடைய சக்ஸஸர், அதாவது மீடியாடெக் டைமென்சிட்டி 2000 வந்து இவங்க 2021 Q2 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து வந்து அடுத்த வருஷம் தான் 2021 உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட் வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 2000 இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இப்போ தான் Infinix அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே இதோட சக்ஸஸர் Infinix ஸ்மார்ட் 5 வந்து கூகுளுடைய ப்ளே கன்சோலில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே லிஸ்ட் ஆயிருக்கிறதுனால இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மீடியாடெக் சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இது வந்து உங்களுக்கு HD+ல இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே லிஸ்ட் ஆயிருந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தெரிய வருது. ஸோ கூடிய விரைவில் Infinix ஸ்மார்ட் 5 நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்படி டெக்னோ தரப்பில் அந்த பைபாட் இயர்பட்ஸ் வந்து அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு ப்ளூடூத் 5.0 கனெக்டிவிட்டியோட வருது. இதுலேயும் உங்களுக்கு டச் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதோட ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPX4 ரேட்டிங்கோட வருது. லேட்டன்சி 120 ms. அதோட இதோட பேட்டரி ஸ்டாண்டப் 6 hours. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட டெக்னோடைய இயர்பட்ஸும் அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அடுத்த அப்டேட், Realme உடைய புது V சீரீஸில் இவங்க 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. Realme உடைய V5 மற்றும் V5 Pro. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஜூலை 27 அன்னைக்கு இவங்க அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரெண்டர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணாங்க. அதுக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச்சும் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட அவுட்லுக் நேற்று நம்ம பார்த்த மாதிரி தான். இது குவாட் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சோட கொடுக்குறாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இது லான்ச் ஆகலாம். இதோட கேமராவில் வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல் பஞ்ச் ஹோல் நாச்சில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இது மீடியாடெக் டைமென்சிட்டி 800 சிப்செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பார்க்கலாம் இந்த சிப்செட்டில் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்த அப்டேட், Realme உடைய 6i அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன்
ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்கனவே லான்ச் ஆன Realme 6 மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதுவும் MediaTek Dimensity 90T குவாட் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4300 mAh 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 12,999 ரூபா. அதே இன்னொரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 14,999 ரூபாய்க்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Realme 6i அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, Realme தரப்புலேருந்து Realme C15 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தோனேஷியாவில் ஜூலை 28 அன்றைக்கி இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆன Realme C11 மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதை தான் இவங்க ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுறாங்களோ என்னவோ தெரியல. பட் இதோட பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதுவும் MediaTek Helio G35 ட்ரிபிள் ரியர் கேமரா 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 5 மெகா பிக்சலோட. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட மெரைன் ப்ளூ, சீகல் கிரேன்னு 2 கலர் வேரியன்ட்ஸில் அஃபிஷியலாக இது இந்தோனேஷியாவில் லான்ச் ஆகுது. அடுத்த அப்டேட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஃபர்ஸ்ட் டைம் மல்டி பாயிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனமா, இவங்க வந்து டிஸ்பிளே பேனல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. இவங்க வந்து எல்சிடி ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு மல்டி பாயிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சாம்பிள் இமேஜும் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்சிடி ஸ்க்ரீன்லேயும் வந்து இனிமேல் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதே சமயத்தில் எங்கே டச் பண்ணாலும் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இந்த ஸ்க்ரீன் வந்து இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்தது, அதனால ஷேர் பண்ணேன். அடுத்த அப்டேட், விவோ அவங்களுடைய பாப்புலரான Y சீரீஸில் Y51s இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 880ல் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை இவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ட்ரிபிள் ரியர் கேமரா 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலோட. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4500 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அவுட் ஆஃப் பாக்ஸ் இது Android 10 Fun Touch OSல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு 19,000 கிட்ட வந்து இது சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் கேமர்ஸ்க்கானது. ரீசெண்டாக ASUS அவங்களுடைய பவர்ஃபுல் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ASUS ROG 3 இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஃபர்ஸ்ட் சேல் கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆக போகுது. இதை அடுத்து இதோட ப்ரெடசஸர் ASUS ROG 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவிலேருந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ASUS ROG 3ஐ விட உங்களுக்கு 10,000 ரூபாய் விலை கம்மி. ஸ்டில் இது ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இது லான்ச் ஆகி கொஞ்ச நாள் தான் அவைலபிளாக இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் GST ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு சொல்லி விலை ஜாஸ்தி பண்ணி ASUS கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ASUS ROG 3 லான்ச் ஆனதுக்கப்புறம் இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் ASUS உடைய ROG 2 பர்ச்சேஸ் பண்ணணும்னா இதை ஃபைனலாக அமேசானுடைய ப்ரைம் டே சேல், அதாவது 6th and 7th ஆகஸ்ட் நடக்க போகிற இந்த சேலில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அடுத்தபடி சாம்சங் M31 யூசர்ஸ்க்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லேட்டஸ்ட் அப்டேட் வந்து கம்பெனி ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆக போகுது. குறிப்பாக வந்து கிளான்ஸ் லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வருது. அதே சமயத்தில் ரிச் கம்யூனிகேஷன் சர்வீஸ், அதாவது நீங்கள் வோடஃபோன் ஐடியா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சர்வீஸ் வந்து இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்கு கூடவே ஜூலையுடைய 2020 செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை சாம்சங் உடைய M31s யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த அப்டேட், OnePlus NORD உடைய பாப்அப் சேலுக்கான டேட் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜூலை 27 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு இந்த சேல் அவைலபிளாக இருக்குது. இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 26 முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாப்அப் சேலில் நீங்கள் கலந்துக்கணும்னா #OnePlus பாப்அப் சேல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். அங்கே போயிட்டு உங்களுடைய அவதார், அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணால் ஸோ இந்த பாப்அப் செல்லில் முதல் 100 பார்ட்டிசிபெண்ட்டுக்கு வந்து கேரண்டியாக இன்விடேஷன் கோட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கூடவே நிறைய கிஃப்ட்ஸ் அண்ட் குடீஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் OnePlus NORD உடைய பாப்அப் சேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த ஹேஷ்டேகை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக தான் OnePlus அவங்களுடைய NORD ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதை அடுத்ததான் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ், அதாவது OnePlus உடைய 80 மற்றும் 80 Pro கூடிய விரைவில் லான்ச்
லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இதுக்கான ஒர்க்கும் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஒன்ப்ளஸ் வந்து ஒன்ப்ளஸ் 80 மற்றும் 80 ப்ரோவில் வந்து 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார்ஸோட கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. பொதுவாக ஒன்ப்ளஸ் இது வரைக்கும் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 48 மெகா பிக்சல் தான் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 64 மெகா பிக்சலோட இதை லான்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு இன்ஃபர்மேஷனும் தெரிய வந்திருக்கு. ஒன்ப்ளஸ் உடைய ஒரு சார்ஜர் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஆஸ்திரேலியன் வெப்சைட்டில் சர்டிஃபை ஆயிருக்கு. இதை அடுத்து ஒன்ப்ளஸ் 80 மற்றும் 80 ப்ரோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷனோட ஒன்ப்ளஸ் அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சேர்க்குறாங்கன்னு. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். டெனேமா ஃபோம் வந்து எல்சிடி பேனல்ஸில் என்ன டெக்னாலஜி கொண்டு வந்ததா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், டெனேமா ஃபோம் வந்து எல்சிடி பேனல்ஸில் என்ன டெக்னாலஜி கொண்டு வந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து கீழே #டெக்னிக்கல் சென்னை, அதுக்கப்புறம் எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 720. நிறைய பேர் சரியான பதில் சொல்லிட்டீங்க. அதில் வின்னர் வந்து செந்தில். கங்க்ராச்சுலேஷன் செந்தில். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.